ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு பாதாம் பால் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் டிஃப்ரெண்ட் மெத்தடு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் ஃபேட் மில்க் வந்து 1/2 லிட்டர் அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா பொங்கி வரட்டும். நான் இப்போ வீட்லேயே ஹோம்மேடு ப்ரௌனி, டீ கேக் எல்லாமே செய்கிறேங்க. இது எக்லெஸ் பட்டர் டீ கேக். எவ்வளோ சாஃப்டாக மேலே பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு டீ கேக்கு அப்புறம் வந்து ப்ரௌனி இந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். விஷாஸ் ஹோம்மேட் டிலைட்ஸோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொரியர் கூட பண்ணுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு கொரியர் இருக்குது. வேணுன்றவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பால் வந்து நல்லா பொங்கி வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் லோ ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் அந்த மாதிரி பக்கத்தில் இருந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ஆடையெல்லாம் கொஞ்சம் திரண்டு வரும். அதை சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டு நீங்கள் நல்ல பாலை வந்து 1/2 லிட்டர் பாலை கொஞ்சம் ஒரு 350 அந்த மாதிரி வர அளவுக்கு காய்ச்சிடுங்க. இப்போ காய்ச்சிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டேன். அந்த ஆடைங்களை எடுத்து விட்டு பாசந்தி பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். இப்போ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர், அப்புறம் பவுடர்டு சுகர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக விஸ்க் வச்சு ஒரு பீட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் ஒன்று போல் கலந்து வரும். அந்த பால் வந்து அந்த ஏடெல்லாம் நல்லா ஒரே மாதிரி கலந்து வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் செட் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறப்பயே சாப்பிடணும் போல் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை இந்த வெயில் காலத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாதாம் பிசினை வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஒரு 4 கல்கண்டாட்டம் இருக்கும் இல்லைங்களா, அதை தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு டேபிள் ஸ்பூன். அப்புறம் சப்ஜா விதை, அதையும் ஒரு 1 ஹவர் பிஃபோர் ஊற போட்டிருந்தேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே நம்ம ரெடியாக அப்படி இப்படியே போட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மேங்கோ இருந்தது, ஸோ அதனால் மேங்கோவை போட்டிருக்கேன். நீங்கள் ஆப்பிள், பைனாப்பிள் எது வேணாலும் ஃப்ரூட்ஸ் உங்கள் இஷ்டம். அப்புறம் நான் பட்டர்ஸ்காட்ச் ஜெல்லி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் எல்லோ தீமாக எடுத்துகிட்ருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணலாம். அப்புறம் நட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி போட்டிருக்கேன். நட்ஸையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். மேங்கோ ஐஸ்கிரீம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாலை, பாதாம் பாலை இந்த சைடில் இந்த மாதிரி ஓரமாக ஊற்றுங்க. சூப்பராக அந்த ஐஸ்கிரீம் அப்படியே மேலே எழுந்து வந்து திரும்பி நிற்கும். இதில் செர்ரி, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு குழந்தைங்களோட டேஸ்ட் டிபெண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக நம்மளோட பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. மேலே கொஞ்சம் திராட்சை, ட்ரை ஃப்ரூட்ஸ், ஜெல்லி, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, ஒரு செர்ரி, இது எல்லாத்தையும் போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்குங்க. மேலே ஒரே ஒரு டெக்கரேஷனுக்கு மேங்கோ ஒன்று வச்சுருக்கேன். இந்த பாதாம் பிசினை நன்னாரி சர்பத், லெமன் ஜூஸ் எதில் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.